ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுக்கிறோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தத்தில் 14 அத்தியாயங்கள் கற்றுண்டோம். இன்றைக்கி 15வது அத்தியாயம் கற்றுக்க போகிறோம். 14வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரிஷிகள்லாம் எப்படி வேணனுக்கு எடுத்து உபதேசம் பண்ணின பொழுதும் அவன் எதையுமே கேட்காம அவர்களை எதிர்த்து பேசினதுனால ரிஷிகள்லாம் ஒரு ஹுங்காரத்தினாலேயே அவனை அழிச்சுடுறா அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு ஆனால் ராஜா இல்லாததுனால நாட்டில் எங்கே பார்த்தாலும் திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் ஜனங்களை துன்புறுத்துறதும் அவர்களை கொள்ளையடிக்கிறதும் அவர்களை கொலை பண்ணுறதுமா இருக்கிறத பார்த்ததும் ரிஷிகள்லாம் எப்படியாவது ஒரு ராஜா வேணுமே அப்படிங்கிறதுனால முதல்ல இந்த வேணனுடைய மிருத சரீரத்தில் அவனோட தொடையை போட்டு கடைஞ்சா அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த தொடையை கடைஞ்சதும் அதுலேருந்து ஒரு குள்ளமான உருவம் தோன்றித்து. அவனுக்கு தான் நிஷாதன்னு பேர். அந்த வம்சத்தில் வந்தவர்கள் தான் நைஷாதர்கள் அப்படின்னு மலைவாழ் காட்டுவாழ் ஜாதிகள் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு மேலே ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த 15வது அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த வேணனுடைய பாகுன்னு சொல்லக்கூடிய அவனோட தோள்களை போட்டு வேகமாக கடையறா. அப்படி கடைஞ்சதுமே அதுலேருந்து ஒரு மிதுனம், அதாவது ஒரு தம்பதி, ஒரு ஆணும் பெண்ணும் தோன்றினார்களாம். அப்படி தோன்றினதுமே ரிஷிகள்லாம் அவர்களை பார்த்ததுமே அவர்களுடைய திவ்ய திருஷ்டினால் அவர்களுக்கு புரிஞ்சுடுத்தாம் இது பகவானுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறா ரிஷிகள்லாம். உடனே ரிஷிகள்லாம் எல்லாரையும் பார்த்து சொல்கிறா, இந்த மிதுனத்தில் இந்த புருஷன் இருக்காரே இவர் வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய விஷ்ணுவுடைய அம்சமாக பிறந்திருக்கக்கூடியவர். இந்த ஸ்திரீ இருக்கா இல்லையா, அவள் யாரு அப்படின்னா விஷ்ணுவை விட்டு பிரியாமையே இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறா. இவருக்கு, இந்த புருஷனுக்கு பிருது மகாராஜா அப்படின்னு பேர் அமையும். அவர் பிருது அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப அகன்றது, ரொம்ப பெருசு அப்படின்னு அர்த்தம். அதனால பிருதுஸ்ரவாகா அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப பெரிய புகழோட இருப்பார். இவர்தான் ஆதி ராஜாவாக திகழ்வார். ராஜவம்சத்துக்கே ரொம்ப புகழையும் பெருமையும் கொண்டு சேர்ப்பார் அப்படின்னு சொல்கிறா. இந்த தேவி இருக்கா இல்லையா, இவளுக்கு அர்ச்சிஸ் அப்படின்னு பேர். அழகான பற்கள் உடைய இந்த தேவி, நற்குணங்களையே பூஷணமாக உடைய இந்த தேவி பிருத்துவையே எப்பொழுதும் பின்தொடர்ந்து அவருக்கே சேவை பண்ணிட்டுருப்பா அப்படிங்கிறத சொல்கிறா. இப்போது அதனால என்ன சொல்கிறா அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் ஹரியும் அவரை விட்டு பிரியாமையே இருக்கக்கூடிய தேவியான லக்ஷ்மி தேவியுமே தான் இப்படி பிருத்துவாகவும் அர்ச்சிஸாகவும் அவதாரம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிவிக்கிறா. அடுத்த க்ஷணம் எல்லா பிராமணர்களும் வேதம் படித்தவர்களும் ஓடி வராளாம் பிருத்துவ ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக. ஆகாசத்தில் கந்தர்வர்கள்லாம் பாட்டு பாடுறா, சித்தர்கள்லாம் புஷ்பம் மாறி பொழியறா, அப்சரசுகள்லாம் நாட்டியம் ஆடுறாளாம். சங்கம் மிருதங்கம் துந்துபி போன்ற தேவ வாத்தியங்கள்லாம் முழங்கறதாம் ஆகாசத்தில். உடனே கூட்டம் கூட்டமாக தேவர்கள் ரிஷிகள் பித்ருக்கள் எல்லாரும் அங்கே கூட்டிட்டாளாம் பிருத்துவை சுற்றி. இப்போ முதல்ல யார் வரா அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் பிருத்து மகாராஜா கிட்டக்க வராராம். வந்து அவருடைய கைகளை எடுத்து பார்க்குறார். அவருடைய வலது கையில் சில சின்னங்களெல்லாம் கவனிக்கிறார். இந்த ரேகைகளெல்லாம் பார்த்தா பகவான் விஷ்ணுக்கே உரியதாக இருக்கக்கூடிய சக்கர ரேகை, சங்க ரேகை அதெல்லாம் பார்க்குறார். அவருடைய பாதத்தில் பார்த்தா தாமரை போன்ற ரேகைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுமே பிரம்மதேவர் புரிஞ்சுக்கிறார், இவர் சாக்ஷாத் விஷ்ணுவனுடைய ஒரு அம்சமாக அவதாரம் பண்ணியிருக்கக்கூடியவர் அப்படின்னு. உடனே இப்பொழுது பிருது மகாராஜாவுக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி அவரை ராஜாவாக முடிசூட்டணும் இல்லையா, அதனால் பிராமணர்கள்லாம் அவருக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி வைக்கிறதுக்காக வரா. மங்கள ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே எல்லா திக்குகள்லேருந்தும் எல்லாரும் அதற்கு தேவையான பொருட்களெல்லாம் கொண்டு கொடுக்குறாளாம். யாரெல்லாம் கொண்டு கொடுக்குறான்னா, மனுஷர்கள் மட்டும் இல்லை, சமுத்திரங்கள், நதிகள், மலைகள், பசு பக்ஷி மிருகங்கள், பசுக்கள் எல்லாரும் வந்து அந்த என்னெல்லாம் பொருட்கள் தேவையோ அந்த ஒரு ஸ்நானம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கொண்டு கொடுக்குறாளாம். உடனே இப்போ பிருத்து மகாராஜாவுக்கு அழகாக ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சு அவருக்கு அழகான வஸ்திரங்கள்லாம் அணிவிக்கிறா, தங்க ஆபரணங்கள்லாம் அணிவிக்கிறா. அவருடைய மனைவியான அர்ச்சிஸ் அப்படிங்கிறவளுக்கும் அழகாக அலங்காரம்லாம் பண்ணி விடுறா. இப்படி தன்னோட அலங்காரம் பண்ணப்பட்ட மனைவியோட கூட இப்போ பிருத்து மகாராஜாவும் பார்க்குறதுக்கு எப்படி ஜொலிக்கிறார் அப்படின்னா, அக்னி பகவானை போல ஜொலிச்சார் அப்படின்னு சொல்கிறா. இப்போது மங்கள ஸ்நானமும் ஆனதுக்கு அப்புறமாக ஒத்தொத்தரா எல்லா தேவர்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொருட்களை பிருத்துவுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக எல்லாத்தையும் கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணுறா. முதல்ல யார் வரா அப்படின்னா, குபேரன் வரார். என்ன கொண்டு கொடுக்குறாருனா, தங்க சிம்ஹாசனம் கொண்டு கொடுக்குறாராம். அடுத்ததாக வருணன் ஆச்சரியமான ஒரு வெண்கொற்ற கொடையை கொண்டு கொடுக்குறார். அது பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளேர்னு சந்திரனை போல இருக்குது. அது மட்டும் இல்லை, சந்திரனுடைய கிரணங்கள் எப்படி குளிர்ந்ததாக இருக்குமோ அது மாதிரி அப்பப்பொழுது பன்னீர் தூவுறத போல குளிர்ந்த நீர் துளிகளை அப்படி தூவுறதாம்.
சந்திர கிரணங்களை போல குளிர்ந்ததான நீர் துளிகளை அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான கொடையை கொண்டு சமர்ப்பணம் பண்ணுறார். அடுத்ததாக வாயு பகவான் என்ன கொண்டு கொடுக்குறார் அப்படின்னா, வீசறதுக்கு 2 பக்கமும் அப்படி சாமரம் போடணும் இல்லையா, அது மாதிரி 2 சாமரம் கொண்டு கொடுக்குறாராம். அது எதனால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, மாட்டினுடைய வாலில் இருக்கக்கூடிய கேசங்கள்னால பண்ணப்பட்ட 2 சாமரத்தை கொண்டு கொடுக்குறார். அடுத்ததாக தர்ம தேவதை ஒரு அழகான புஷ்ப மாலையை கொண்டு கொடுக்குறாராம். கீர்த்திமயின் ஸ்ரஜம் அப்படின்னு புகழே அப்படி மாலையாக சூட்டினாராம் கொண்டு. அடுத்ததாக இந்திரன் என்ன கொண்டு கொடுக்குறார் அப்படின்னா, ஒரு ரொம்பவும் உயர்ந்ததான ஒரு கிரீட்டம் கொண்டு கொடுக்குறார் பிருத்து மகாராஜாவுக்கு. யமன் அடுத்ததாக என்ன கொண்டு கொடுக்குறார் அப்படின்னா, தண்டம். எல்லாரையும் செங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செங்கோல் ஆட்சி அப்படின்னு, அதுபோல் அந்த மாதிரி எல்லா ஜனங்களையும் அடக்கி ஆள்றதுக்கான ஒரு தண்டத்தை கொண்டு கொடுக்குறார். பிரம்மதேவர் என்ன கொண்டு கொடுக்குறாருனா, ஒரு கவச்சம் கொண்டு கொடுக்குறாராம். அந்த கவச்சம் எப்பேற்பட்டது அப்படின்னா, வேதமயமான ஒரு கவச்சமாம். அடுத்ததாக அவருடைய மனைவியான சரஸ்வதி தேவி ஹாரம் உத்தமம் அப்படின்னு ரொம்ப உயர்ந்ததான ஒரு தங்க ஹாரம் கொண்டு கொடுக்குறா. அடுத்ததாக சாக்ஷாத் பகவான் ஹரி அவர் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, தன்னுடைய சுதர்சன சக்கரத்தையே கொடுக்குறார். ஏன்னா தன்னுடைய அம்சமாகவே தானே இப்போது அவதாரம் பண்ணியிருக்கார் பிருத்து மகாராஜா. அடுத்ததாக அவருடைய தேவியான லக்ஷ்மி தேவி என்ன கொடுக்குறா அப்படின்னா, அழியாத செல்வத்தை அனுகிரகம் பண்ணாலாம் கொண்டு சமர்ப்பணம் பண்ணுறா. அடுத்ததாக ருத்ர பகவான் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, ஒரு ஆச்சரியமான வாள் அதை கொடுக்குறார். அந்த வாள் எப்படி இருக்குது அப்படின்னா, தசச்சந்திரம் அசிம் அப்படின்னு சொல்கிறார். 10 சந்திர பிறைகள்னால அலங்கரிக்கப்பட்ட ஆச்சரியமான ஒரு வாளை கொண்டு கொடுக்குறார். அவருடைய மனைவியான அம்பிகா தேவி சதச்சந்திரம் அப்படின்னு 100 சந்திர பிறைகள்னால அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய வாளை கொண்டு சமர்ப்பணம் பண்ணுறா. அடுத்ததாக சோமன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவர் என்ன கொண்டு கொடுக்குறார் அப்படின்னா, அமிர்தமயான் அஸ்வான் அப்படின்னு அமிர்தத்தினாலேயே ஆக்கப்பட்ட அழிவே இல்லாத குதிரைகளை கொண்டு கொடுக்குறார். துவஷ்டா அப்படிங்கிறவர் ரொம்ப அழகான ஒரு ரதத்தை கொண்டு கொடுக்குறார். அக்னி பகவான் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, ஒரு ஆச்சரியமான வில்லு, அந்த வில்லை கொண்டு கொடுக்குறார். அந்த வில்லு எதனால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, அஜ அப்படின்னா ஆடுன்னு அர்த்தம், கௌ அப்படின்னா மாடுன்னு அர்த்தம். அந்த ஆட்டினுடைய ஒரு கொம்புனாலையும் மாட்டினுடைய கொம்புனாலையும் ஆக்கப்பட்டதாம் அந்த வில்லு. அதனால அதற்கு ஆஜகவம் சாபம் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட ஒரு வில்லை கொண்டு கொடுக்குறார். சூரிய பகவான் தன்னுடைய கிரணங்கள் போலேயே ஜொலிக்கக்கூடிய ஆச்சரியமான அம்புகளை கொண்டு சமர்ப்பணம் பண்ணுறார். பூமாதேவி என்ன கொடுக்குறா அப்படின்னா, யோகமயவு பாதுகே அப்படிங்கிறார். அதாவது யோகமயமான ஒரு 2 பாதுகைகளை கொண்டு கொடுக்குறாளாம். அது யோகமயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிருத்து மகாராஜா கால்களை அதில் வச்சு எங்கே போனோம்னு நினச்ச மாத்திரத்தில் அந்த இடத்துல கொண்டு சேர்த்துருமாம். அப்படிப்பட்ட பாதுகைகளை கொண்டு கொடுக்குறா. அடுத்ததாக தியவுன்னு சொல்லக்கூடிய ஆகாசம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, புஷ்ப வருஷத்தை கொடுக்கறதாம். தினமுமே விதவிதமான தேவ புஷ்பங்களை அவரிடத்துல கொண்டு சேர்க்கறதாம். ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பலவிதமான தேவதைகள்லாம் இருப்பாள் இல்லையா, அவர்கள்லாம் என்ன கொண்டு கொடுக்குறா அப்படின்னா, நாட்டியம், சங்கீதம், வாத்திய கலை, இந்த கலைகளெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்தர்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான யோக சித்தி, இங்கே மறைஞ்சு வேறு இடத்துல தோன்றக்கூடிய அத்தகைய அந்த யோக சித்தியையும் கொடுக்குறார்களாம். அடுத்ததாக ரிஷிகள்லாம் சத்தியமாக நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களெல்லாம் பண்ணுறா. சமுத்திரம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, சங்கம் ஆத்மஜம் அப்படின்னு தன்னுடைய குழந்தையான சங்கத்தை கொடுக்கறதாம். ஏன் சங்கத்தை இங்கே சமுத்திரத்தோட குழந்தைன்னு சொல்கிறா அப்படின்னா, இந்த சங்கம்ங்கிறது சமுத்திரத்தில் தானே தோன்றுறது, அதனால் அந்த சங்கத்தை கொண்டு கொடுக்கறதாம் சமுத்திரம். அடுத்ததாக மலைகள், நதிகள், இதுகள்லாம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, ரத வீதிஹி அப்படின்னு பிருது மகாராஜா ரதத்தை எடுத்துட்டு கிளம்பினார் அப்படின்னா, அது ஸ்வச்சந்தமாக எங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ அங்கே போகிற இடத்துலலாம் பாதை வேணும் இல்லையா, அந்த பாதைகளை கொடுக்கறதாம் அந்த மலைகள், நதிகள், அதுகள்லாம். அடுத்ததாக இப்படி எல்லாரும் அவளுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்துக்களை கொண்டு அப்படி பிருத்து மகாராஜா இடத்துல சமர்ப்பணம் பண்ணதும், இப்பொழுது சூதர்கள், மாகதர்கள், வந்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஜாவை புகழக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரும், அவர்கள்லாம் இப்போது பிருத்து மகாராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக வரா. பிருது மகாராஜாவுக்கு எல்லா விதமான தகுதிகளும் இருக்குது. அவர் ஆச்சரியமான ஒரு மகிமைகள் உடையவர் தான். இருந்தாலும் அப்படி இவர்கள்லாம் தன்னை ஸ்தோத்திரம் பண்ண வந்ததும் ஒரு புன்னகையோடு அவர்களை பார்த்து மேக கம்பீரையா வாச்சா அப்படின்னு இடி முழக்கம் போல அவர்களிடத்துல பேசுகிறாராம். ஹே சூதர்களே, ஹே மாகதர்களே, ஹே வந்திகளே, நான் இப்பொழுது தானே இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் எதுவுமே சாதிக்கலை. அது மட்டும் இல்லை, என்னோட குணங்கள்லாமும் இன்னும் லோகத்தில் பிரகடனமாக ஆகலை. எனக்கு எந்த விதமான ஒரு சரித்திரமும் இன்னும் ஏற்படலை. அப்படி இருக்கும் பொழுது எதை ஆதாரமாக கொண்டு நீங்கள் என்னை புகழ்வீர்கள்?
அதனால உங்களோட வார்த்தைகள்லாம் வீணாக போக வேண்டாம், அதனால இப்பொழுது என்னை நீங்கள் புகழாதீர்கள் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாராம். கூடிய சீக்கிரமே நான் ஏதாவது புகழத்தக்க காரியங்களை நான் பண்ணினேன் அப்படின்னா நீங்கள் அப்பொழுது என்னை புகழுங்கோ, உங்களுடைய திருப்தி ஏற்படும்படியாக நீங்கள் என்னை புகழலாம், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இப்பொழுதோ சாக்ஷாத் பரமபுருஷனான பகவான், எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் தகுதியுடையவரான பகவான் இருக்கும் பொழுது, என்றைக்குமே எல்லா புகழுக்கும் அவர்தான் உரியவர் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது என்ன போன்ற சாமானிய மனுஷர்களை நீங்கள் புகழக்கூடாது அப்படின்னு ரொம்ப வினயமாக பேசுகிறார். இங்கே பிருத்து மகாராஜா எவ்வளவு வினயமாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேணன் எப்படி இருந்தான் அப்படின்னா எல்லாரும் எனக்கே பூஜை பண்ணணும், என்னையே ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படி இருந்தான் வேணன். ஆனால் பிருத்து மகாராஜா வேணனிடத்துலேருந்து தான் தோன்றியிருக்கார். ஆனால் அவர் எப்படி விபரீதமாக இருக்கார் அப்படின்னா அவ்வளவு வினயமாக இருக்கார். இதெல்லாமே பகவானுடைய ஒரு ஆச்சரியமான லீலை தான். ஏன் அப்படின்னா இங்கே பகவானுடைய அவதாரம் எங்கேருந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு மிருத சரீரத்திலேருந்து கூட பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான் இந்த இடத்துல. ஆனால் வேணனுடைய பாவங்கள் எல்லாம் அவனோட சரீரத்திலேருந்து விலகினத்துக்கு அப்புறமாக தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான். அதனால் இங்கே பிருத்து மகாராஜா அத்தகைய நற்குணங்களோட இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேலே சொல்கிறார், ரொம்ப உத்தமமான புருஷர்கள் இருக்காளே அவர்கள்லாம் தன்னை சுற்றி இப்படி பந்திகளெல்லாம் உட்காத்தி வச்சுட்டு என்னை புகழுங்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய புகழெல்லாம் கேட்க மாட்டா. தன்னிடத்துல அத்தகைய குணங்களெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட அப்படி யாரையும் தன்னை புகழ சொல்லி அவள் கேட்க மாட்டா. ஏன் அப்படின்னா ஒரு கால் அதெல்லாம் நடக்காத போயிடுது அப்படின்னா அப்போ ஜனங்களுடைய பரிகாசத்துக்கு அவர்கள்லாம் பாத்திரமாக ஆயிடுவா இல்லையா. ஆனால் ஒரு மூடனுக்கு இதெல்லாம் புரியாது. உத்தம புருஷர்களுடைய நடத்தை இப்படி தான் இருக்கும். அதோட அவர்கள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா ரொம்ப ஒரு வெட்கம் உடையவர்களாக இருப்பா, ரொம்ப உதார குணமுடையவர்களாக இருப்பா, எல்லா மகிமைகள் உடையவர்களாக இருப்பா, ரொம்ப புகழ் உடையவர்களாக இருப்பா. இருந்தாலும் அப்படி தன்னோட ஸ்தோத்திரத்தை தானே அவர்கள் கேட்க விரும்பவே மாட்டா. அதை ரொம்ப வெறுக்கத்தக்கதா அவர்கள் நினைப்பா. இப்பொழுது இந்த தருணத்தில் நீங்கள் என்னை புகழறதுக்கான எந்த விதமான ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. நான் இன்னும் லோகத்துக்கு நான் பிரசித்தியாக ஆள, பிரகடனமாக ஆள, என்னோட குணங்கள்லாம் இன்னும் வெளிப்படலை. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் என்னோட புகழை நானே கேட்க நான் விரும்பலை. அப்படி பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சின்ன குழந்தை பண்ணுமே அது மாதிரி இருக்கும். ஒரு சின்ன குழந்தை தான் தன்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னா கூட யாராவது தன்னை புகழ்ந்தா சந்தோஷப்பட்டு சிரிக்கும். ஆனால் உத்தமமான ஜனங்கள் அப்படி விரும்ப மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த சூத்தர்கள், மாகதர்கள், வந்திகள் அவர்களை தடுத்து நிறுத்திடுறார், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இத்தகைய இந்த ஒரு சரித்திரத்தோட இந்த 15வது அத்தியாயம் பூர்த்தி அடையிறது. நம்ம இந்த செஷனில் இந்த அத்தியாயத்தை முழுசாக கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं
मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। अथ पञ्चदशोऽध्यायः। मैत्रेय उवाच मैत्रेय उवाच अथ तस्य पुनः विप्रैः अथ तस्य पुनर्विप्रैः अथ तस्य पुनर्विप्रैः अपुत्रस्य महीपतेः अपुत्रस्य महीपतेः अपुत्रस्य महीपतेः बाहुभ्यां मत्यमानाभ्यां बाहुभ्यां मध्यमानाभ्यां बाहुभ्यां मध्यमानाभ्यां मिथुनं समपद्यत मिथुनं समपद्यत मिथुनं समपद्यत तद्दृष्ट्वा मिथुनं जातं तद्दृष्ट्वा मिथुनं जातं तद्दृष्ट्वा मिथुनं जातं ऋषयो ब्रह्मवादिनः ऋषयो ब्रह्मवादिनः ऋषयो ब्रह्मवादिनः ऊचुः परमसन्तुष्टा ऊचुः परमसन्तुष्टा ऊचुः परमसन्तुष्टा विदित्वा भगवत्कलां विदित्वा भगवत्कलां विदित्वा भगवत्कलां ऋषय ऊचुः ऋषय ऊचुः एष विष्णोः भगवतः एष विष्णोर्भगवतः एष विष्णोर्भगवतः कलाभुवनपालिनी 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 इयं च लक्ष्म्याः सम्भूतिः इयं च लक्ष्म्याः सम्भूतिः इयं च लक्ष्म्याः सम्भूतिः पुरुषस्यानपायिनी 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 पुरुषस्य अनपायिनी अयं तु प्रथमो राज्ञाम् अयं तु प्रथमो राज्ञाम् अयं तु प्रथमो राज्ञाम् पुमान् प्रथयिता यशः पुमान् प्रथयिता यशः पुमान् प्रथयिता यशः पृथुर्नाम महाराजो पृथुर्नाम महाराजो पृथुर्नाम महाराजो भविष्यति पृथुश्रवाः भविष्यति पृथुश्रवाः भविष्यति पृथुश्रवाः। जय बोलो पृथु महाराज की जय। इयं च सुदती देवी इयं च सुदती देवी इयं च सुदती देवी गुणभूषण भूषणा गुणभूषण भूषणा गुणभूषण भूषणा अर्चिः नाम वरारोहा अर्चिर्नाम वरारोहा अर्चिर्नाम वरारोहा पृथुम् एव अवरुन्धति पृथुमेवावरुन्धति पृथुमेवावरुन्धति एष साक्षात् हरेरंशो एष साक्षात् हरेरंशो
एष साक्षाद्धरेरंशो जातो लोकरिरक्षया जातो लोकरिरक्षया जातो लोकरिरक्षया इयं च तत्परा हि श्रीः इयं च तत्परा हि श्रीः इयं च तत्परा हि श्रीः अनुजज्ञे अनपायिनी अनुजज्ञे अनपायिनी अनुजज्ञे अनपायिनी मैत्रेय उवाच मैत्रेय उवाच प्रशंसन्ति स्म तं विप्रा प्रशंसन्ति स्म तं विप्रा प्रशंसन्ति स्म तं विप्रा गन्धर्वप्रवराजगुः 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 मुमुचुः सुमनोधाराः मुमुचुः सुमनोधाराः मुमुचुः सुमनोधाराः सिद्धाः नृत्यन्ति स्वस्त्रियः सिद्धा नृत्यन्ति स्वस्त्रियः सिद्धा नृत्यन्ति स्वस्त्रियः शङ्खतूर्यमृदङ्गाद्या 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 नेदुः दुन्दुभयो दिवि नेदुर्दुन्दुभयो दिवि नेदुर्दुन्दुभयो दिवि तत्र सर्व उपाजग्मुः तत्र सर्व उपाजग्मुः तत्र सर्व उपाजग्मुः देवर्षि पितॄणां गणाः देवर्षि पितॄणां गणाः देवर्षि पितॄणां गणाः ब्रह्मा जगद्गुरुर्देवैः ब्रह्मा जगद्गुरुर्देवैः ब्रह्मा जगद्गुरुर्देवैः सहाश्रित्य सुरेश्वरैः सहाश्रित्य सुरेश्वरैः सहाश्रित्य सुरेश्वरैः वैन्यस्य दक्षिणे हस्ते वैन्यस्य दक्षिणे हस्ते वैन्यस्य दक्षिणे हस्ते दृष्ट्वा चिह्नं गदाभृतः दृष्ट्वा चिह्नं गदाभृतः दृष्ट्वा चिह्नं गदाभृतः पादयोः अरविन्दं च पादयोररविन्दं च पादयोररविन्दं च तं वै मेने हरेः कलां तं वै मेने हरेः कलां तं वै मेने हरेः कलां यस्य अप्रतिहतं चक्रं यस्याप्रतिहतं चक्रं यस्याप्रतिहतं चक्रम् अंशः स परमेष्ठिनः अंशः स परमेष्ठिनः अंशः स परमेष्ठिनः तस्याभिषेक आरब्धो तस्याभिषेक आरब्धो तस्याभिषेक आरब्धो ब्राह्मणैः ब्रह्मवादिभिः ब्राह्मणैर्ब्रह्मवादिभिः ब्राह्मणैर्ब्रह्मवादिभिः आभिषेचनिकानि अस्मै आभिषेचनिकान्यस्मै आभिषेचनिकान्यस्मै आजह्रुः सर्वतो जनाः आजह्रुः सर्वतो जनाः आजह्रुः सर्वतो जनाः सरित्समुद्रागिरयो 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 नागा गावः खगा मृगाः नागा गावः खगा मृगाः नागा गावः खगा मृगाः द्यौः क्षितिः सर्वभूतानि द्यौः क्षितिः सर्वभूतानि द्यौ क्षितिः सर्वभूतानि समाजह्रुः उपायनम् समाजह्रुरुपायनम् समाजह्रुरुपायनम् सोऽभिषिक्तो महाराजः सोऽभिषिक्तो महाराजः सोऽभिषिक्तो महाराजः सुवासाः साध्वलङ्कृतः सुवासा साध्वलङ्कृतः सुवासा साध्वलङ्कृतः पत्न्या अर्चिषा अलङ्कृतया पत्न्यार्चिषालङ्कृतया पत्न्यार्चिषालङ्कृतया विरेजे अग्निः इव अपरः विरेजेऽग्निरिवापरः विरेजेऽग्निरिवापरः तस्मै जहार धनदो तस्मै जहार धनदो तस्मै जहार धनदो हैमं वीरवरासनम् हैमं वीरवरासनं
हैमं वीरवरासनं वरुणः सलिलस्रावम् वरुणः सलिलस्रावम् वरुणः सलिलस्रावम् आतपत्रं शशिप्रभम् आतपत्रं शशिप्रभम् आतपत्रं शशिप्रभम् वायुश्च वालव्यजने वायुश्च वालव्यजने वायुश्च वालव्यजने धर्मः कीर्तिमयीं स्रजम् धर्मः कीर्तिमयीं स्रजम् धर्मः कीर्तिमयीं स्रजम् इन्द्रः किरीटम् उत्कृष्टम् इन्द्रः किरीटमुत्कृष्टम् इन्द्रः किरीटम् उत्कृष्टम् दण्डं संयमनं यमः दण्डं संयमनं यमः दण्डं संयमनं यमः ब्रह्मा ब्रह्ममयं वर्म ब्रह्मा ब्रह्ममयं वर्म ब्रह्मा ब्रह्ममयं वर्म भारतीहारमुत्तमम् भारतीहारमुत्तमं भारतीहारमुत्तमम् हरिः सुदर्शनं चक्रम् हरिः सुदर्शनं चक्रम् हरिः सुदर्शनं चक्रम् तत्पत्नी अव्याहतां श्रियम् तत्पत्न्यव्याहतां श्रियम् तत्पत्न्यव्याहतां श्रियम् दशचन्द्रमसिं रुद्रः दशचन्द्रमसिं रुद्रः दशचन्द्रमसिं रुद्रः शतचन्द्रं तथा अम्बिका शतचन्द्रं तथाम्बिका शतचन्द्रं तथाम्बिका सोमो अमृतमयान् अश्वान् सोमोऽमृतमयान् अश्वान् सोमोऽमृतमयान् अश्वान् त्वष्टारूपाश्रयं रथम् त्वष्टारूपाश्रयं रथम् त्वष्टारूपाश्रयं रथम् अग्निः आजगवं चापम् अग्निराजगवं चापम् अग्निराजगवं चापम् सूर्यो रश्मिमया निशून् सूर्यो रश्मिमयान् ईशून् सूर्यो रश्मिमयान् ईशून् भूः पादुके योगमय्यौ भूः पादुके योगमय्यौ भूः पादुके योगमय्यौ द्यौः पुष्पावलिम् अन्वहम् द्यौः पुष्पावलिमन्वहम् द्यौः पुष्पावलिमन्वहम् नाट्यं सुगीतं वादित्रम् नाट्यं सुगीतं वादित्रम् नाट्यं सुगीतं वादित्रम् अन्तर्धानं च केचराः अन्तर्धानं च केचराः अन्तर्धानं च केचराः ऋषयः च आशिषः सत्याः ऋषयश्चाशिषः सत्याः ऋषयश्चाशिषः सत्याः समुद्रः शङ्खम् आत्मजम् समुद्रः शङ्खमात्मजम् समुद्रः शङ्खमात्मजम् सिन्धवः पर्वता नद्यो सिन्धवः पर्वता नद्यो सिन्धवः पर्वता नद्यो रथवीतिः महात्मनः रथवीथिर्महात्मनः रथवीथिर्महात्मनः सूतोऽथ मागधो बन्दी सूतोऽथ मागधो बन्दी सूतोऽथ मागधो बन्दी तं स्तोतुम् उपतस्थिरे तं स्तोतुम् उपतस्थिरे तं स्तोतुम् उपतस्थिरे स्थावकान् तान् अभिप्रेत्य स्तावकांस्तानभिप्रेत्य स्तावकांस्तान् अभिप्रेत्य पृथुः वैन्यः प्रतापवान् पृथुर्वैन्यः प्रतापवान् पृथुर्वैन्यः प्रतापवान् मेघनिर्ह्रादया वाचा मेघनिर्ह्रादया वाचा मेघनिर्ह्रादया वाचा प्रहसन् इदम् अब्रवीत् प्रहसन् इदमब्रवीत् प्रहसन् इदमब्रवीत् पृथुरुवाच पृथुरुवाच भो सूत हे मागध सौम्यवन्दिन् भो सूत हेमागध सौम्यवन्दिन्
भोसूत हेमागध सौम्यवन्दिन् लोके अधुना अस्पष्टगुणस्य मे स्यात् लोकेऽधुना स्पष्टगुणस्य मे स्यात् लोकेऽधुना स्पष्टगुणस्य मे स्यात् किमाश्रयो मे स्तव एष योज्यताम् किमाश्रयो मे स्तव एष योज्यताम् किमाश्रयो मे स्तव एष योज्यताम् मामयि अभूवन् वितथा गिरो वः मामय्यभूवन् वितथा गिरो वः मामय्यभूवन् वितथा गिरो वः तस्मात् परोक्षे अस्मद् उपश्रुतानि अलम् तस्मात् परोक्षेऽस्मद् उपश्रुतान्यलम् तस्मात् परोक्षेऽस्मदुपश्रुतान्यलम् करिष्यथ स्तोत्रम् अपि च वाचः करिष्यथ स्तोत्रमपि च वाचः करिष्यथ स्तोत्रमपि च वाचः सत्युत्तमश्लोकगुणानुवादे 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 सति उत्तमश्लोकगुणानुवादे जुगुप्सितं न स्तवयन्ति सभ्याः जुगुप्सितं न स्तवयन्ति सभ्याः जुगुप्सितं न स्तवयन्ति सभ्याः महद्गुणान् आत्मनि कर्तुम् ईशः महद्गुणान् आत्मनि कर्तुमीशः महद्गुणान् आत्मनि कर्तुमीशः कस्तावकैः स्थावयते असतोऽपि कस्तावकैः स्थावयते सतोऽपि कस्तावकैः स्थावयते सतोऽपि ते अस्य अभविष्यन् इति विप्रलब्धो ते स्या भविष्यन् इति विप्रलब्धो ते स्या भविष्यन् इति विप्रलब्धो जनावहासं कुमतिः न वेद जनावहासं कुमतिर्न वेद जनावहासं कुमतिर्न वेद प्रभवो हि आत्मनः स्तोत्रम् प्रभवो ह्यात्मनस्तोत्रम् प्रभवो ह्यात्मनस्तोत्रम् जुगुप्सन्ति अपि विश्रुताः जुगुप्सन्त्यपि विश्रुताः जुगुप्सन्त्यपि विश्रुताः ह्रीमन्तः परमोदाराः ह्रीमन्तः परमोदाराः ह्रीमन्तः परमोदाराः पौरुषं वा विगर्हितं पौरुषं वा विगर्हितं पौरुषं वा विगर्हितं वयं तु अविदिता लोके वयं त्वविदिता लोके वयं त्वविदिता लोके सूत अद्यापि वरीमभिः सूताद्यापि वरीमभिः सूताद्यापि वरीमभिः कर्मभिः कथम् आत्मानं कर्मभिः कथमात्मानं कर्मभिः कथमात्मानं गापयिष्याम बालवत् गापयिष्याम बालवत् गापयिष्याम बालवत् இந்த அத்தியாயத்தை இப்போ எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். मैत्रेय उवाच अथ तस्य पुनर्विप्रैः अपुत्रस्य महीपतेः बाहुभ्यां मध्यमानाभ्यां मिथुनं समपद्यत तद्दृष्ट्वा मिथुनं जातं ऋषयो ब्रह्मवादिनः ऊजुः परमसन्तुष्टा विदित्वा भगवत्कलां ऋषय ऊचुः एष विष्णोर्भगवतः कला भुवनपालिनी इयं च लक्ष्म्याः सम्भूतिः पुरुषस्यानपायिनी अयं तु प्रथमो राज्ञां पुमान् प्रथयिता यशः पृथुर्नाम महाराजो भविष्यति पृथुश्रवाः इयं च सुदती देवी गुणभूषणभूषणा अर्चिर्नाम वरारोहा
पृथुमेवावरुन्धति एष साक्षाद्धरेरंशो जातो लोकदिरक्षया इयं च तत्परा हि श्रीः अनुजज्ञेन पायिनी मैत्रेय उवाच प्रशंसन्ति स्म तं विप्रा गन्धर्वप्रवरा जगुः मुमुचुः सुमनोधाराः सिद्धा नृत्यन्ति स्वस्त्रियः शङ्खतूर्यमृदङ्गाद्या नेदुर्दुन्दुभयो दिवि तत्र सर्व उपाजग्मुः देवर्षिपितॄणां गणाः ब्रह्मा जगद्गुरुर्देवैः सहाश्रित्य सुरेश्वरैः वैन्यस्य दक्षिणे हस्ते दृष्ट्वा चिह्नं गदाभृतः पादयोररविन्दं च तं वै मेने हरेः कलां यस्या प्रतिहतं चक्रम् अंशः स परमेष्ठिनः तस्याभिषेकारब्धो ब्राह्मणैर्ब्रह्मवादिभिः आभिषेचनिकान्यस्मै आजह्रुः सर्वतो जनाः सरित्समुद्रा गिरयो नागा गावः खगा मृगाः द्यौः क्षितिः सर्वभूतानि समाजह्रुरुपायनम् सोऽभिषिक्तो महाराजः सुवासाः साध्वलङ्कृतः पत्न्यार्चिशालङ्कृतया विरेजेऽग्निरिवापरः तस्मै जहार धनदो हैमं वीरवरासनं वरुणः सलिलस्रावम् आतपत्रं शशिप्रभं वायुश्च वालव्यजने धर्मः कीर्तिमयीं स्रजम् इन्द्रः किरीटमुत्कृष्टं दण्डं संयमनं यमः ब्रह्मा ब्रह्ममयं वर्म भारतीहारमुत्तमं हरिः सुदर्शनं चक्रं तत्पत्न्यव्याहतां श्रियं दशचन्द्रमसिं रुद्रः शतचन्द्रं तथाम्बिका सोमो अमृतमयान् अश्वान् त्वष्टारूपाश्रयं रथम् अग्निराजगवं चापं सूर्यो रश्मिमयानिशून् भूः पादुके योगमय्यौ द्यौः पुष्पावलिमन्वहम् नाट्यं सुगीतं वादित्रम् अन्तर्धानं च केचराः ऋषयश्चाशिषः सत्याः समुद्रः शङ्खमात्मजम् सिन्धवः पर्वता नद्यो रथवीथीर्महात्मनः सूतोतमागधो वन्दी तं स्तोतुम् उपतस्थिरे स्तावकांस्तानभिप्रेत्य पृथुर्वैन्यः प्रतापवान् मेघनिर्घ्रादया वाचा प्रहसन्निदमब्रवीत् पृथुरुवाच भोः सूत हेमागध सौम्यवन्दिन् लोकेऽधुना स्पष्टगुणस्य मे स्यात् किमाश्रयो मे स्तव एष योज्यताम् मामय्य भुवन् वितथा गिरो वः तस्मात् परोक्षे अस्मदुपश्रुतान्यलं करिष्यथ स्तोत्रमपीच्य वाचः सत्युत्तमश्लोकगुणानुवादे जुगुप्सितं न स्तवयन्ति सभ्याः महद्गुणान् आत्मनि कर्तुमीशः कस्तावकैः स्तावयते सतोऽपि ते स्या भविष्यन् इति विप्रलब्धो जनावः संकुमतिर्न वेद प्रभवो ह्यात्मनस्तोत्रं जुगुप्सन्त्यपि विश्रुताः ह्रीमन्तः परमोदाराः पौरुषं वा विगर्हितं वयं त्वविदिता लोके सूताद्यापि वरीमभिः कर्मभिः कथमात्मानं गापयिष्याम बालवत् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा சத்குரு மகாராஜ் கி जय இந்த அத்தியாயம் நம்ம படிச்ச ராகம் வசந்தா.
அடுத்த செஷனில் 16வது அத்தியாயம் கற்றுக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe, by the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now in the 4th skanda, we learned 14 chapters. And today we are learning the 15th chapter. In the 14th chapter, we saw how the sages got enraged with Vena after he refused to listen to their calm and soothing words of advice and also insulted them back. And so they just killed him with a mere hunkara. But later on, when they saw that the entire land was being tormented by the robbers and dacoits, so they felt the need for a king because the anarchy was causing all this, and so they churned the thigh of Vena, and from that emerged a very dwarfish person called the Nishada, and whose descendants were the Naishadas, or the tribes who live in the hills and mountains. And further in this 15th chapter, we see that the sages, they further started churning Vena's bahu, that is his arms. And when they started churning his arms, from that emerged a pair, that is a yugala or a mithuna, a male and a female. And as soon as the rishis saw that mithuna, with their divine vision, they could know that it is the manifestation of Bhagavan himself. And so the sages felt very, very happy. And so the sages now told aloud, they said, this Purusha, the male person, is none other than the manifestation of Lord Vishnu himself, who is the protector of this entire world. And this Stri, or the female person, is none other than a manifestation of Lakshmi Devi, who is never separated from Lord Vishnu. So they said he will be known as Maharaja Prithu, and he will be the first of all kings, and he will have immense fame. Prithu Shravaha. The very word Prithu means immense and vast. So he will have vast fame, and he will bring great glory to the race of the kings. And this goddess of fine teeth and who is adorned with all the noble qualities will be called as Archis, and she will always be faithfully following Prithu Maharaja, they said. So Bhagavan Hari himself and his goddess Lakshmi Devi herself have incarnated now as Prithu Maharaja and his wife Archis. And so the sages, when they declared this to the entire world, immediately all the Brahmin priests and the Vedic seers, they came forward to praise Prithu Maharaja. The Gandharvas, they sang songs in the skies. The Siddhas, from the skies, they rained a shower of flowers. And all the Apsaras, they started dancing. All the Vadyas like Shankas, Mridangas and Dundubis, they started sounding in the sky. And all the Devas, the Rishis and the Pitras, they came and gathered around Prithu Maharaja. The first of them was Brahmadeva, because he is the leader of all the gods. So he came closer to Prithu Maharaja and observed his right palm. He noticed some exotic signs and rekhas in his right palm, which are very, very unique to Lord Mahavishnu, like the Chakra Rekha and Shankha Rekha. And in the soles of his feet, he saw the Padma, that is the signs of lotus. And so he immediately understood that he is none other than the manifestation of Bhagavan Vishnu. Soon what happened, all the priests and all the Vedic seers, the Brahmins, they wanted to perform the holy bath for Prithu Maharaja in order to coronate him as the king. As soon as the coronation and holy bath was announced, what happened, all the people from all the directions, they started gathering all the materials that was needed for this Mangala Snana, and they came and offered it to Prithu Maharaja. Not only the people, even the oceans, the rivers, the seas, the mountains, the birds, the animals, even the serpents, they all started bringing all the materials needed for that, says Maitreya Maharishi. And now Prithu, the emperor, had taken the holy bath. He was clad in excellent clothes, and he had been adorned with golden ornaments. And now, along with his wife Archis, who was also well adorned, he was now shining as bright as the fire god, says Maitreya Maharishi. Now one by one, after his Mangala Snana, all the gods, they all came forward to offer him exotic presents, the best of what each one could give him. So first Kubera, the god of wealth, he came forward to give Prithu Maharaja a golden throne, a golden simhasana. And then Varuna, he gave Prithu an exotic umbrella which was as cool as the moon god, and also it could spray cool droplets of water like the rays of the moon. So it was such an exotic umbrella.
And then Vayu Bhagavan, he gave him 2 fans or chamaras which were made from the tuft of hair from the cow's tail, he says. And then Dharma Devata, he gave Prithu Maharaja a garland of flowers which was the embodiment of fame, Kirti Mayim Srajam, he says. And then Indra gave Prithu Maharaja an excellent crown. Yama gave him a danda or a staff that was needed to control and govern all the subjects. Then Brahmadeva gave him an armor that was the manifestation of all the Vedas, and his wife Saraswati Devi gave him a very unique necklace. And Bhagavan Hari, he gave him his Sudarshana Chakra because Prithu was none other than his own manifestation. So he gave his own Sudarshana Chakra to Prithu Maharaja, and his consort Lakshmi Devi, she gave Prithu all her inexhaustible wealth. And Rudra Bhagavan, he gave him a sword that was adorned with 10 moon discs. That is, he says, Dasha Chandram Asim Rudraha. And Ambika, his consort, gave him a sword with 100 moon discs. That is, Shata Chandram Asim, he says. And Soma, the moon god, he gave him horses that were immortal and were made from nectar itself. And Twashta gave him a very beautiful chariot. Agni Bhagavan gave him an exotic bow that was made from the horns of Aja, the goat, and Gau, the cow. And hence it had the name Ajagavam Chapam. And Surya Bhagavan gave him arrows that were shining as bright as his own rays, he says. And Bhuma Devi, that is goddess earth, gave him 2 padukas which were Yogamaya. He says Yogamayavu Paduke. Yogamaya means it had some mysterious powers, which is that if Prithu just placed his feet on the paduka and thought of a place, the paduka would immediately take him to that place. And sky, that is Akasha. What did Akasha give Prithu Maharaja? He says a shower of celestial flowers every day. And the celestial beings who move about in the sky, they gave Prithu the art of music, dance, and also the instrumental art, and also a yoga siddhi called Antardhana, which is to disappear in one place and appear in the other. And Rishis, they pronounced benedictions which were true and were sure to happen. And Samudra, the ocean, it gave its own son, the conch, Shankam Atmajam. So why is the conch called as the son of Samudra? Because a conch is born inside the ocean. So we get a conch only inside the ocean. So the Samudra gave a very wonderful conch to Prithu. And all the seas, the mountains and the rivers, they gave the pathway for Prithu's chariot to move about freely in all the directions. Now after all these offerings were being given to Prithu Maharaja as presents by all the gods, now what happened? The Sutas, the Magadas and Bandis, who are the bards who always praise the kings, they came forward to praise Prithu. Though Prithu possessed all the glory eligible for all praise, he saw the bards approaching him to praise him. So with a smile in his face, he spoke to them in a very majestic voice. He says, O Sutas, O Magadas, O Vandis, I have just now come to this world. I have just now incarnated in this world and have not yet achieved anything. All my virtues are not yet known to this world, and I have no charitra. There is no story for me yet. And so what is the basis on which you will all praise me? So don't waste your words. Let not your words of praise go in vain, he says. Soon in future, after I attain some distinctions which are worthy of mention, you can all come and praise me to your heart's content. I will not stop you then, he says. But now, in the Supreme Bhagavan, who deserves all praise at any time, when he is there, so you should all be praising him and not ordinary men like me, he says with so much of humility. So here we can see that Prithu Maharaja is full of humility, that he doesn't even wish to be praised, whereas Vena was totally the opposite. He wanted everybody to worship him, to praise him and offer everything to him. So all this is Bhagavan's own Leela. Here, though Prithu has emerged from Vena, he is totally different. And here Bhagavan's avatara has taken place from a lifeless body. That is also something to be noted. And since all the sins vanished from Vena, only after that Prithu Maharaja has emerged from his body. So he possesses all the noble qualities unlike Vena. And then Prithu Maharaja further says, which noble person would allow all the bards to praise him right in front of him for all the qualities which are not existing in him at present? Because in future he might be capable of
manifesting all those qualities, but by allowing the Bharsh to praise him now, he might become an object of ridicule of all the people, because what if these praises do not come true? So he says, noble persons will never allow that, but foolish persons can't even understand all this, he says. He says noble people are such that they are very worthy, they are very generous, they have all the qualities, all the virtues, they are also very well known in this world, but still they are also very humble and modest, and they despise and detest such praise in front of them. Like how he gives an example, like how people despise the valor of people which is used to torment Brahmins and cows. So such valor, though it is parakrama itself, people do not relish that, isn't it? So also these praises, though they might be true also, noble people will not like to hear them right in front of them. That is called Atmastuti, and noble people will not like that. So Prithu Maharaja concludes by telling, there is no reason or ground for you to praise me now, because I am yet unknown to this world. Only a child would enjoy all that, he says, because even for nothing at all, a child would like to be praised. So with these words of Prithu ends the 15th chapter that we learned today. So let us meet in the next session when we learn the 16th chapter. Radhe Radhe.